கரூரில் ஆய்வுக்கு சென்ற மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் முதியவர் ஒருவர் மகளின் கல்விக்காக உதவி கேட்டு காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த முதியவருக்கு உரிய உதவிகள் செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்ததை அடுத்து உடன் இருந்தவர்கள் முதியவரை தேற்றி முதியவருடைய விவரங்களை பெற்று அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். முன்னதாக கரூர் மாநகராட்சி காமராஜ் மார்க்கெட் வணிக வளாக கட்டுமான பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார். ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. கோரிக்கை என்ன சொல்லுங்க. படிக்கணும், 2 சப்ஜெக்ட் படிக்கணும். வசதி இல்லைங்க. படிக்க வைக்கணுமா? 2 சப்ஜெக்ட் படிச்சா அதே வேலைக்கு போக முடியும். ஒரே சாய குடும்பத்தை காப்பாற்ற படிக்க வச்சிடலாம். ஒரு வசதி இல்லையா? ஒரு பாடு ஆக முடியலையா? நம்புறியா? ரொம்ப நான் நொந்து போயிருக்கிறேன் வாழ்க்கையில. சாவோட முடியல. கடந்த 3 ஆண்டுகளில் அதானி குழுமத்துடன் தமிழ்நாடு மின்வாரியம் எந்தவிதமான ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளவில்லை என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்தவிதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்துகிறேன். வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. சோலார் உற்பத்தி மின்சாரம் ₹2.61 கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அங்கம், அதனுடைய நிறுவனம். அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. இதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.